உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நானும் பார்த்துட்டு தான் மேடம் இருக்கேன். வர வர உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. சரி, அதை விடு. மருதாணி பாத்தியா எவ்வளவு சூப்பரா செவந்திருக்குன்னு? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன மேடம் இருக்கு? எனக்கு அப்பவே தெரியுமே உங்க கை நல்லா செவக்கும்னு. அது எப்படி உனக்கு தெரியும்? சும்மா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி விளக்கம் கேட்டுட்டு இருக்க கூடாது மேடம். சில விஷயம்லாம் மனசுக்கு தோணும், அவ்வளவுதான். சரி வாங்க போலாம். உட்காருங்க மேடம். போலாமா? கொஞ்சமாச்சும் ஒரு அமைச்சரோட பொண்ணு மாதிரி நடந்துக்கிறியா? அவங்க வீட்டுக்கெல்லாம் எதுக்கு போற? போனது மட்டும் இல்லாம வெக்கமே இல்லாம மருதாணி வச்சு விட்டாங்கன்னு என்கிட்டயே காட்டுறியா? இனிமே இந்த மாதிரி கண்டவங்க வீட்டுக்கெல்லாம் போற வேலை வச்சுக்காத. அதெல்லாம் உன்னை கட்டிக்க போறவனுக்கு பிடிக்காது. கட்டிக்கு போறவனா? அது யார் அத்தை? அப்படி குறிப்பிட்டு சொல்ல வரல வள்ளி. நாளைக்கே ஏதாவது ஒரு நல்ல சம்பந்தம் வந்து அது ரத்தினத்துக்குமே புடிச்சு போய் எல்லா ஏற்பாடும் நடக்கும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட யாராவது உன்னை பத்தி தப்பா சொல்லி கல்யாணம் நின்னு போச்சுன்னு வை, அது ரத்தினத்துக்கு தானே அசிங்கம். அதனாலதான் முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன். சரிங்க அத்தை, இனிமே பார்த்திருந்துக்கிறேன். என்ன இவங்க திடீர்னு கல்யாணம் அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க? இவங்க ஏதாவது செய்யறதுக்குள்ள நம்ம மனசுல இருக்கிற லவ்வ வேலங்கிட்ட சொல்லியே ஆகணும். இப்ப சொல்லுங்க வள்ளி, யாருக்காவது ப்ரொபோஸ் பண்ண போறீங்களா? என்ன வள்ளி, எல்லா பக்கமும் தலையாட்டுற, ஏதாவது ஒரு பக்கம் தலையாட்டுமா? என்ன ஃபர்ஸ்ட் லவ்வா? அப்படிதான் இருக்கும். டோன்ட் வரி, நான் கிளியர் பண்றேன். யாருக்கு லவ் ப்ரொபோஸ் பண்ண போறீங்க வள்ளி? அது கம் ஆன் வள்ளி, இதெல்லாம் ரொம்ப ஈஸியா டீல் பண்ண வேண்டிய மேட்டர். எதுக்கு இவ்ளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க? நார்மலா நமக்கு எங்கேயாவது வலிச்சா வலிக்குதுன்னு சொல்லுவோம்ல, பசிச்சா பசிக்குதுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் லவ் வந்தா சொல்றதும் ரொம்ப சிம்பிள். நீங்க ப்ரொபோஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி அவருக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது எப்படி? அது வெரி சிம்பிள். நீங்க 2-3 விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். அவங்க உங்க மேல என்ன அபிப்பிராயத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிரும். அந்த 2-3 விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட், நீங்க லவ் பண்ற பர்சன் உங்க மேல எந்த அளவுக்கு கன்சர்னா இருக்காருன்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒண்ணுனா என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்காரான்னு பாத்துக்கோங்க. அப்புறம் என்ன, இதெல்லாம் இருந்துட்டாலே நீங்க தைரியமா போய் ப்ரொபோஸ் பண்ணிரலாம். கண்டிப்பா உங்க லவ்வ உங்க ஆள அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஓகே, தேங்க்ஸ் லவ் குரு. உங்க ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா? நோ 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 நோ, இத ஒரு சேவையா செஞ்சுக்கிட்டு இருக்கமா, சோ நோ மணி. தேங்க்ஸ்ங்க, நான் வரேன். பை. ஹலோ ஹலோ, எங்க கிளம்பிட்டீங்க? என்கிட்ட பேசுறதுக்கு இவ்ளோ பயப்படுறீங்களே, அங்க போய் எப்படி ப்ரொபோஸ் பண்ணுவீங்க? அதாங்க தெரியல. நினைச்சேன், இப்படிலாம் பயந்தா வேலைக்கே ஆகாது வள்ளி.
முதல்ல என்கிட்ட ஒரு தடவை சொல்லி காட்டுங்க. உங்ககிட்டயா? சொல்லுங்கங்க சிவானி. இத நான் உனக்கு அப்புறமா தரேன். போ. ஓகே. இந்தாங்க. ஐயோ, அதெல்லாம் ஹலோ வேண்டாம். ஹலோ, பயப்படாதீங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். லவ்னாலே ஃப்ளவர் இருக்கணும். ஃப்ளவர் இல்லாத லவ் என்ன லவ்? இந்தாங்க. டேய் மச்சி, அங்க போற வள்ளி. வள்ளியா? வாடா போலாம். இரா சும்மா உங்க மனசுல இருக்கிறத அப்படியே கண்ணை மூடிட்டு சொல்லுங்க. நான் ஒருத்தன் இருக்கேன்றதையே மறந்துருங்க. உங்க வீட்ல கண்ணாடி முன்னாடி நின்னு பேசுறதா நினைச்சுக்கங்க. வாடா. இரு அவசரப்படாத. கமான், சொல்லுங்க. மச்சி, நல்லா வீடியோ ஜூம் பண்ணிடுறா. டே, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. உன் கூட இருந்தா என் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருப்பேன்னு தோணுது. ஐ ரியலி லவ் யூ. வாவ் 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 வாவ், சூப்பருங்க. அருமையா ப்ரப்போஸ் பண்ணீங்க, பின்னிட்டீங்க. அப்படியே போய் அவர்கிட்ட சொல்லுங்க, விழுந்துருவாப்ல. லவ் குரு சொன்னா அது நடக்கும். போங்க. Thank you so much. நல்லா இருங்க. ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருங்க. இந்தாங்க. Thank you. நான் வரேன். Bye. Bye. All the best, யா. என்னாச்சு மேடம்? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நீங்க லவ் பண்ற பர்சன் உங்க மேல எந்த அளவுக்கு கன்சர்னா இருக்காருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒண்ணுனா என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்காரான்னு பாத்துக்கோங்க. நீங்க தேடி போன நோட்ஸ் எதுவும் கிடைக்கலையோ? என்னன்னே தெரியல வேலா. திடீர்னு ரொம்ப கவலையா இருக்கு. ஆ? என்னது? மனசெல்லாம் பாரமா இருக்கிற மாதிரி இருக்கு. மனசெல்லாம் பாரமா இருக்கா? காலையில வரும்போது கூட நல்லா தானே இருந்தீங்க. இதோ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட லைப்ரரி போறேன்னு சொன்னப்ப கூட நல்லா தானே போனீங்க. அதுக்குள்ள என்ன ஆச்சு உங்களுக்கு? ம். ச்சே. மனசு சரியில்லைன்னு உன்கிட்ட வந்து சொன்னேன் பாரு. பேசாம இதோ இந்த மரத்துக்கிட்டயாவது சொல்லிருக்கலாம். அதாவது 2 வார்த்தை எனக்கு ஆறுதல் சொல்லிருக்கோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.